மோசே கோலினால் கன்மலையை அடித்தார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீ கன்மலையோடு பேசு மோசே, உனக்கு அது தண்ணீர் தரும். ஆனால் மோசே கோபத்தினாலே கன்மலையை அடித்தார், தண்ணீர் வந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அது விசனமாக இருந்தபடியினாலே மோசே அவர் தண்டித்தார். இன்பக்காணலை பார்க்க விடாதபடி அவர் தடுக்கப்பட்டார் என்று காண்கிறோம். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தங்களை பாலூட்டி சீரூட்டி வளர்க்கிற பெற்றோரை அடிக்கின்றார்கள். அநேக மாணவர்கள் ஆசிரியர்களை அடிக்கின்றார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். யார் உதவி செய்கிறார்களோ, யார் நமக்கு முகவரி தருகிறார்களோ, யார் நம்மை நேசிக்கிறார்களோ, நாம் ஏழையாக இருந்த பொழுது யார் நமக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்தார்களோ அவர்களை நாம் அடிப்போம் என்றால், நன்றி கட்டு நாம் போவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை அது ஒருபொழுதும் இன்பமாக இருக்காது. நாம் சபிக்கப்பட்டு போவோம். யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ, யார் நம்மை தூக்கி சுமக்கின்றார்களோ அவர்களுக்கு கடைசி மட்டும் நாம் செருப்பாக இருப்போம். அப்பொழுது மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார்.